வணக்கம் மக்களே. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026க்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த டேட்ல இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு கெட் யுவர் காலேஜ் வெப்சைட் அண்ட் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். மை செல்ஃப் எஸ்கே தினேஷ்குமார், ஐம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் யூடியூபர் கெட் யுவர் காலேஜ். இந்த கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் அண்ட் கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக ப்ரீவியஸ் இயர்ல அந்த காலேஜோடைய சீட் எவ்வளவு ஃபில் ஆயிடுச்சு, ரவுண்ட் 1ல, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அப்போ எந்த காலேஜ் உங்க கட் ஆஃப்க்கு பெட்டரா இருக்கு, பிளேஸ்மெண்ட் வைஸ் எப்படி இருக்கு, அந்த காலேஜுடைய ரிவ்யூ அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் எதுக்காக எடுக்கணும், என்ன படிக்கிறோம், படிச்சா என்ன வேலை கிடைக்கி, அது போக அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். வேற எந்த வெப்சைட்லயும் இந்த அளவுக்கு வந்து எலாபரேட்டா இருக்காது. ஸோ மறக்காம கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. டென்டேட்டிவ் ஷெட்யூல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. டென்டேட்டிவ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, 3/5/26. உங்களுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ முடியுது அப்படின்னா 2/6/26 முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, யாரெல்லாம் கவுன்சிலிங்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட ட்ரை பண்றீங்க அப்படின்னா எல்லாருமே ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வைங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 500 rupees தான் வரப்போகுது. ஓசி, பிசி, எம்பிசி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு. இதே எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி இருந்தாங்கன்னா 250 rupees தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ மறக்காம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்தது வந்து சர்டிபிகேட் வந்து லாஸ்ட் டேட் அப்லோட் பண்றதுக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 6/6/2026. இதுல நீங்க என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அதை தாண்டி வேற என்னென்ன தேவை அப்படின்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து 12th உடைய ஆன்லைன் ரிசல்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல ஒரு சைன் பண்ணி அதை நீங்க அப்லோட் பண்ணிட்டாவே போகுது. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் வாங்கலாம், அதையும் நீங்க அப்லோட் பண்ணலாம். இது யாருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலியில முதல் பட்டதாரியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா எஃப்ஜி வந்து எலிஜிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இங்க 12th வரைக்கும் படிக்காத அதர் ஸ்டேட்ல படிச்சிருந்தீங்க, பட் உங்களுக்கு தமிழ்நாடு தான் வந்து பூர்வீகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் வந்து முன்னாள் ராணுவ பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட், இவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. அது போக ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிஸ், அது எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து உங்களுக்கான அப்லோட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 6/6/2026. நெக்ஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறது வந்து ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பர் எதுக்காக அப்படின்னா, ஒரு 1,50,000 ஸ்டூடெண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னா ஒரு 20-30 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில வருவாங்க. ஒரே நேம், ஒரே இன்சியல், ஒரே டேட் ஆஃப் பர்த், ஒரே மார்க். அப்படி இருக்கும்போது யாருக்கு ப்ரியாரிட்டியில ஹைரார்கிக்கல் மேல கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேண்டம் நம்பர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹைரார்கிக்கல் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 இருந்து 6000 ஸ்டூடெண்ட்டுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சர்டிஃபிகேட்டை கரெக்டா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேண்டட்டரியான சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்றதுக்கும் மறந்துருப்பாங்க. சம்டைம் கரெக்டான டைமுக்கு வந்திருக்காது. சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது. அது அப்லோட் பண்ணல உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருமானா அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகாது. மேண்டட்டரியா 10th 12th அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3, அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில போகும்போது அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கம்பல்சரி ரெஜிஸ்டர் அப்லோட் பண்ணியிருந்தா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜிஸ்டர் கேன்சல் ஆகாது. இன்னொன்று திங்ஸ், நீ உங்க பேர்லயே இன்னொரு மல்டிபிள் டைம் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க, இது மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து வேற யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்க மட்டுமே அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வேற யார் கையிலையும் கொடுத்து பண்ண வேண்டாம். இசேவால பண்ணும்போது ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இசேவால பண்ணும்போதுமே அவங்ககிட்ட வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு போடும்போது நீங்க அதை என்ட்ரி பண்ற மாதிரி பாத்துக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கான டேட் வந்து 8/6/26 இருந்து 20/6/2026 வரைக்கும் இருக்கு. இதுல வந்து
ஜென்ரல் கவுன்சிலிங்ல போற ஸ்டூடெண்ட்க்கு எல்லாமே ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிடுவாங்க. நீங்க உங்களுடைய லாகின் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே ஸ்பெஷல் கேட்டகரியில் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஎஃப்சி சென்டருக்கு இன்வைட் பண்ணுவாங்க. மேபி சென்னைக்கு லாஸ்ட் இயர்லாம் வந்து சென்னைக்கு வர வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தது ரேங்க் லிஸ்ட். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுதான் நீங்க ரவுண்ட் 1ல வர போறீங்களா, இல்ல ரவுண்ட் 2ல வர போறீங்களா, இல்ல ரவுண்ட் 3ல வர போறீங்களா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கும் இவ்வளவு ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு 15,000 ஸ்டூடெண்ட் வந்து உள்ள கவுன்சிலிங்ல இருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பிளஸ் ஸ்டூடெண்ட் வந்து இருந்தாங்க. தேர்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தேர்ட் ரவுண்ட்ல வந்துருவாங்க. ஸோ அதனால உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்றாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ரேங்கை வச்சு எக்ஸாக்டான காலேஜை உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கும் நம்மளுடைய கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் டிஎன்ஏ வெப்சைட்ல போனா கூட ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் அனாலிசிஸ் பண்ண முடியும். பட் கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்ல உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கை வச்சு இந்த காலேஜ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ மறக்காம www.getyourcollege.com வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கிரீவன்சஸ். உங்களுக்கு வந்த ரேங்க் லிஸ்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு, கரெக்டான ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு அலாட் ஆகல, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நீங்க 30/6ல இருந்து 4/7க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்க டிஎஃப்சி சென்டர்ல உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது 29/6/2026, அதாவது மே ஜூன் இந்த 2 மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வெரிஃபிகேஷன் நடந்து ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே ஃபாலோ பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது ஏஐசிடியோடைய அப்ரூவல் வாங்கிட்டு ரேங்க்குக்கான அது கவுன்சிலிங்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி கவுன்சிலிங் நடக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு நடக்கு அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கிற ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கான கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக்ல ரவுண்ட் 1 ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3ல வந்து கவுன்சிலிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேம் மிஸ் கொடுக்கல, பர்டிகுலராகவே டிஎன்ஏ வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கல. அதை தாண்டி மீதி எல்லாமே கொடுத்துட்டாங்க. டிஎன்ஏ அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க, ரேங்க் கொடுத்துருந்தாங்க, கம்யூனிட்டி ரேங்க்கும் கொடுத்துருந்தாங்க. இது கொடுக்காதனால என்ன பிரச்சனை அப்படின்னா டிஎன்ஏக்கு தெரியும் அவங்க கொடுத்த ரேங்க் கரெக்டா இல்லையா அப்படின்னு. பட் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ரேங்க் கரெக்டா இல்லையான்னு தெரியறதுக்கான சான்சஸ் வந்து இது இல்லாதனால நம்மளுக்கு தெரியாத போச்சு. பட் இந்த வருஷம் டிஎன்ஏ ஸ்டூடெண்டோடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ நீங்களும் கிரீவன்சஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க தினேஷ்குமார் அப்படின்னு, இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் தினேஷ்குமார்னு இருக்கிறாங்க. ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டேட் ஆஃப் பர்த்தா இருக்கு. அப்படின்னா யாருக்கு ஹைராரிக்கில கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத உங்களால செக் பண்ண முடியாது. பட் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணலாம். இதெல்லாம் மிஸ்டேக் வந்திருக்காங்கன்னா நிறைய டைம் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. பட் போன வருஷம் பர்டிகுலராகவே இதை வந்து ஸ்கிப் பண்ணாங்க டிஎன்ஏ. இந்த வருஷம் அதை கொடுத்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பெட்டரா இருக்கும். நீங்களும் அதை கன்வே பண்ணுங்க. அதுக்கு அடுத்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் யாருக்குன்னா இந்த டிஎன்ஏல கவுன்சிலிங் அப்ளை பண்ணாத மெடிக்கல்ல வேற ஏதாவது ட்ரை பண்றேன்னு நினைச்சிட்டு காலேஜை விட்டுட்டு அடுத்தது இல்ல நான் இன்ஜினியரிங் போறேன் கவுன்சிலிங்ல போறேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் போகலாம். பட் இது போறது ஒருத்தானா அவ்வளோ ஒருத்து கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் க்ளோஸ் ஆயிரும். அதனால அப்ளிகேஷன்ஸ் போட்டு வைங்க. எல்லாருமே ஒரு 500 ரூபா தான் வேஸ்ட் ஆக போறது இல்லை. ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா எஸ்சிஏல சீட் எடுக்காது இருந்துச்சுன்னா அந்த சீட்டை எஸ்சிக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சிக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் மேபி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல எஸ்சியில காலேஜ் எடுத்து போயிட்டாலும் கூட இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணி மறுபடியும் காலேஜை சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ மறக்காம இதையே அப்ளை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் அடுத்ததா வந்து எண்ட் ஆஃப் கவுன்சிலிங். இதுதான் வந்து டென்டேட்டிவா டிஎன்ஏ கொடுத்துருக்கிற ஷெட்யூல். ஸோ மறக்காம இந்த டேட் பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க. மோர் அப்டேட்ஸ் ஜஸ்ட் யூ ஃபாலோ தி கெட் யுவர் காலேஜ் வெப்சைட் அண்ட் நம்முடைய கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்டுக்கு உள்ள போனீங்கன்னா வாட்ஸ்அப் உடைய லிங்க் இருக்கு. நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.